உங்களுக்கு அநேக நமஸ்காரம். ஹாப்பி பர்த்டே. நான் நீங்களும் நானும் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே 2 பேரும் நல்ல ஒத்துமையாக இருக்கோம். இது மட்டும் ஒத்துமையாக இருக்கும். 75 வருஷம் நீங்களும் நானும் சந்தோஷமாக வாழ்ந்துருக்கோம். குழந்தைகளும் நன்னா நமக்கு ஏற்றா போல் இருக்கா, எல்லோரும் நம்ம மேலே ஆசையாக இருக்கா. நீங்களும் உங்கள் அப்பா அம்மாக்கிட்டலாம் ரொம்ப பிரியமாக இருந்திருக்கீங்க, அவளும் உங்களோட பிரியமாக இருந்திருக்கா. நம்ம இது மட்டும் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கோம். ஒரு கஷ்டமும் நமக்கு இல்லை. குழந்தைகளும் இப்போ நம்மளை நல்லா பார்த்துக்கிறா. அப்புறம் நமக்கு வேறு என்ன வேணும்? அப்புறம் நமக்கு என்ன வேணும்? அப்புறம் சாப்பாடு நான் எது பண்ணாலும் உங்களுக்கு பிடிக்கும், ஒன்றும் பிடிக்கலன்னு சொல்ல மாட்டேன். அதே மாதிரி நானும் உங்களுக்கு பிடிச்சா போல எல்லாம் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ நமக்கு நம்ம வந்திருக்க மாட்டு மூலம் நமக்கு ஏற்றா போல் எல்லாம் பண்ணி போடுறா. அதில் ஒன்றும் குறவே இல்லை. நம்மளே நல்லா வச்சுருக்கா. ஒரு கஷ்டமும் இல்லை நமக்கு. நம்ம பண்ணின புண்ணியந்தான் அது. நம்ம பெரியவா செஞ்ச புண்ணியம், நம்ம பண்ணிய புண்ணியம்னா நம்ம இந்த முட்டை நன்னா இருந்துருக்கோம். இந்தமாதிரி குழந்தைகளும் நன்னா இருக்கணும். நம்ம குழந்தைகள்லாம் எல்லாருமே நன்னா இருக்கணும். அப்புறம் எல்லோரும் நன்னா இருக்கணும். நீங்களும் எல்லோரும் சந்தோஷமாக வாழ்த்தணும், நன்னா இருக்கணும். வாழ்த்துங்க. பிடிக்காததுலாம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு பிடிக்காதது என்ன இருக்குது? ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன பிடிச்சி தான் இருக்குது. நான் பண்ணுறதெல்லாம் பிடிக்கும். நான் என்கிட்டலாம் நான் இதுவான சொன்னால் கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவேன். இந்த மாதிரி நம்ம 2 பேர் உலகத்தில் எத்தனை பேர் இருக்காலும் தெரியாது. நம்ம 2 பேரும் தான் ரொம்ப ஒத்துமையாக இருக்கோம். நம்ம நினைக்கிறேன். அப்புறம் நன்னா நம்ம 2 பேரும் இன்னும் ஒத்துமையாக இருக்கணும். இன்னும் எத்தனை நாள் இருக்க போகிறோமோ தெரியல. ஆண்டவன்கிட்ட வழி பகவான் மேலே பாரத்தை போட்டுவிட்டு நம்ம சந்தோஷமாக இருக்கோம். உங்களுக்கு பிடிக்காத ஒரு பயம் ஒன்று இருக்குது. அதுதான் உங்கள்கிட்ட ஒரு மைனஸ் பாயிண்ட் மாதிரி இருக்குது. வேறு ஒன்றும் உங்கள்கிட்ட நல்ல கெட்ட குணமே கிடையாது. எல்லாம் நல்ல குணம் தான் உங்கள்கிட்டயும். நமஸ்காரம். எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. அப்பா, இது கோபாலாக்கும் அப்பாவுக்கு 100 வயசு ஆக போகிறது இல்லையா? ரொம்ப சந்தோஷம்ப்பா. உன்னோட ஆசீர்வாதமும் உன்னோட அனுகிரகம் தான் எங்களெல்லாம் இந்த நிலைமையில் வச்சுருக்கு. எப்பவும் ரொம்ப சந்தோஷம். உன்னை பார்க்க முடியலேன்னு இருக்குது. என்ன பண்ணுறது சொல்லு? போக போக சரியாக போயிடும். இருந்தாலும் என்னுடைய அப்பா தான் எனக்கு எல்லாமே. என்னுடைய கைடு, என்னோடய ரோல் மாடல் எல்லாம் எங்கள் அப்பா அம்மா தான். உங்களோட அன்பும் ஆதரவும் தான் என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கு. எந்த காரியம் செஞ்சாலும் உன்னையும் அம்மாவும் நினைக்காம நான் செய்யறதே இல்லை. இது வரைக்கும் நான் லைஃப்பில் அச்சீவ் பண்ணது எல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதம் கொண்டு தான். நீரோடு இருக்கணும்ப்பா. நீ இருக்கிறது தான் எங்களுக்கு சந்தோஷம். உன்னோட ஆரோக்கியமும் உன்னுடைய ஹெல்த்தும் தான் எங்களுக்கு முக்கியம். நல்லப்பா, பெஸ்ட் ஆஃப் லக்கப்பா. பார்க்க தான் முடியல. என்னோட நமஸ்காரம் உனக்கு 100 வயசுக்கு. போக போக எல்லாம் சரியாச்சுன்னா எல்லோரும் ஒன்றா சேர்ந்து எல்லாம் நமக்கு பார்ட்டிசிபேட் பண்ணி செலிப்ரேட் பண்ணலாம். குடும்பம் பெரிய குடும்பமாக இருக்குது. ஒரு பெரிய ஒரு பேனியன் ட்ரீ மாதிரி வளர்ந்துன்னு வருது. எல்லாம் நல்லா இருக்குது. குழந்தைகள்லாம் நல்லா பர்சனாலிட்டியாக இருக்கா. எல்லாம் பெரியவா பண்ண அனுகிரகம். தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ வெரி மச். வி லவ் யூ அண்ட் ஐ லவ் யூ அப்பா. ஹலோ, ராதா பேசுகிறேன். உங்களுக்கு இன்றைக்கி இப்போ 100வது பிறந்தநாள், அஸ்த நட்சத்திர பிறந்தநாள் வருது. வாழ்த்துக்கள். நல்ல ஆரோக்கியமாக இன்னும் நிறைய பிறந்தநாள் கொண்டாடிட்டு நல்லா எங்களெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்கணும். 71 உங்களை பார்த்தேன். இப்போ நாங்களும் வயசாகி தலையெல்லாம் நரைச்சி இருக்கோம். நமஸ்காரம். அப்பா, ஹாப்பி 100th பர்த்டே. நீ எல்லா விஷயத்துலையும் நம்ம ஃபேமிலியில் செஞ்சுரி போட்டாச்சுப்பா. அப்புறம் நீ ஸ்கூட்டரில் போகும்போது உனக்குத்தானே தலையாட்டின்னு பேசின்னு போவே, அதே பழக்கம் எனக்கு வந்துடுதுப்பா இப்போது. அப்புறம் 3 இயர்ஸ் பேக் நீ ட்ரிச்சியில் இருக்கும்பொழுது வாசலில் பேர்ட்ஸ்க்கெல்லாம் ஃபீடிங் பண்ண ஆரம்பித்தேன், பிஸ்கெட் கொடுத்து. அதை அப்படியே நான் கண்டினியூ பண்ணிட்டுருக்கேன்ப்பா. ஹாப்பி பர்த்டே அப்பா. உங்களுடைய 100வது வயசுக்கு எங்களுடைய பர்த்டேக்கு எங்களுடைய நமஸ்காரங்கள்ப்பா.
உங்களை பற்றி சொல்லணுன்னாக்கா எனக்கு முதல்ல தோன்றுறது என்னன்னாக்க, நீங்கள் கதையை நரேட் பண்ணுற விதம் தான்ப்பா. குழந்தைகள்லாம் சின்னவாளாக இருக்கிறம்போது நாங்கள் திருவண்ணாமலையில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் நிறைய கதையெல்லாம் சொல்லுவேள். நீங்கள் சொல்கிற கதையோடைய இது புராணங்கள்லேருந்து இதிகாசங்கள்லேருந்து எடுத்து சொல்லுவேள். சின்ன சின்ன கதைகளாக இருக்கும். அது குழந்தைகளுக்கும் நல்லா புரியும், பெரியவாளுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்து என்ன சொல்ல போகிறான்ட்டு நாங்கள்லாம் ஆவலோடு காத்துன்ட்ருப்போம். ஸோ அந்த விஷயம் உங்கள்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதுப்பா. ஹாப்பி பர்த்டேப்பா. எப்படி இருக்கேள் நீங்கள்? ஹெல்த்தெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கா? ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, ஹெல்த்து முக்கியம். உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஜூன் 1ஆம் தேதி 100 வயசு. கனகாபிஷேகம் தான் அடுத்தது பண்ணிக்கணும். எனக்கு அந்த பழைய அஜீஸ் நகர் வீட்டில் அந்த டைனிங் டேபிளில் உட்காந்து மத்தியானம் அந்த தூங்கி எழுந்ததுக்கப்புறம் ஒரு அரை கப்பு காப்பி கொடுமா அப்படின்பேல. ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சக்கரை மட்டாக போட்டு கொடுன்னு சொல்லுவேல. எனக்கு அந்த நிகழ்ச்சி மறக்கவே முடியாது. எனக்கு அந்த அரை கப் காப்பி ஸ்ட்ராங்காக கருப்பாக ஒரு காப்பி கலந்து கொடுப்பேன். எனக்கு அது நல்ல ஞாபகம் இருக்குது இன்னும். அதெல்லாம் ஒரு பழைய நாட்கள், நல்ல நினைவுகள். பார்த்துக்கோங்க, நீங்கள் உடம்பை பார்த்துக்கோங்க. நமஸ்காரங்கள், உங்களுக்கும் நமஸ்காரங்கள், அம்மாவுக்கும் நமஸ்காரங்கள். அப்பாவோட 100வது நட்சத்திர பிறந்த நாள் ஜூன் 1ஆம் தேதி, நாளன்னைக்கு. நாங்களெல்லாம் கண்டிப்பாக ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். ஏன்னா நம்ம ஃபேமிலியில் எனக்கு தெரிஞ்சது தான் முதல் ஒருத்தர் 100 வயசு தொட்டு இருக்கார். கடந்தும் போவான்ற நம்பிக்கையில் இருக்கும். இந்த தருணத்தில் நான் அப்பாவோட நிறைய கூட இருந்திருக்கேன். இப்போ ஆஃப் லேட் ஒரு 4-5 இயர்ஸாக ரொம்ப க்ளோஸாகவே இருந்துட்டுருக்கேன். நான் அப்சர்வ் பண்ண சில குவாலிட்டிஸ் அப்பா கிட்ட, அதை நான் இந்த வீடியோ மூலமாக ஷேர் பண்ணிக்கிறேன். என்ன பண்ணால் 48 வயசு அப்பாவுக்கு ஆகும்போது, 48லேருந்து 50 வயசுக்கு அந்த ரேஞ்சில் சான்ஸ்கிரிட் கற்றுக்க ஆரம்பித்தான். ஒரு வாதியாரை கூப்பிட்டு திருநெல்வேலியில் உட்காந்து ஃபுல்லாக சான்ஸ்கிரிட் படிச்சுட்டான். எதுக்கு அப்படிங்கிறது அப்புறம் தான் தெரிஞ்சு. அது ஸ்கிரிப்சர்ஸ்லாம் கொஞ்சம் படிக்கணும். அது படிக்கிறதுக்கு ஒரு ப்ரிப்பரேட்டரி ஒர்க். ஏன்னா ஸ்கிரிப்சர்ஸில் நிறைய சான்ஸ்கிரிட் இன்வால்வ்மெண்ட் இருக்கிறதுனால சான்ஸ்கிரிட் தெரிஞ்சுட்டா இன்னும் கொஞ்சம் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்கிறதுக்காக சான்ஸ்கிரிட்டை கற்றுண்டான். அதே மாதிரி 58 வயசில் கரெக்டாக ரிட்டையர் ஆகிட்டு, அதுக்கப்புறம் 2-3 ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய பேர் கூப்பிட்டா. இந்த மாதிரி நீங்கள் இன்கம் டேக்ஸ் ப்ராக்டிஷனர் கன்சல்டண்ட்டாக வாங்க அப்படின்னு. அதெல்லாம் வேண்டாம், வேலையோட டைம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் நோ மோர் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் என்ன பண்ணால் அதுலேருந்து கொஞ்சம் படிக்க ஆரம்பித்தான். நிறைய படிச்சுட்டு என்ன பண்ணுவா, எங்களுக்கெல்லாம் அப்பப்போ சில சத்சங் மாதிரி நடக்கும். இப்போ இந்த சீட்டு விளையாடுற கூட்டத்துலேருந்து சித்தப்பா, அத்தை எல்லோரும் வருவா. எல்லாருக்கும் அப்பப்போ நிறைய சொல்லுவாள். இந்த மாதிரி என்ன ஏது ஒவ்வொரு தாம் படித்ததெல்லாம் நிறைய அது எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிகிட்டு இருப்பாள். அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருந்தது. அது ஒரு 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 ஸோ ஹிஸ் மைண்ட் வாஸ் ஃபுல்லி என்கேஜ்ட் இன் ஆல் தீஸ் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் he was all the time keeping active life. உட்காந்துலாம் இல்லை. எல்லாருக்கும் தெரியும் அப்பா ஸ்கூட்டர் ஓட்டின்தான் till the age of 92. 92ல் தான் இங்கேருந்து இன்னொரு ஆற்றுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் இந்த வீடு கட்ட ஆரம்பிக்கும்போது. அப்போ தான் அந்த ஒரு லிமிட்டேஷனால் அப்படியே ஏதோ நின்று போச்சு. அது அப்படியே நின்று போச்சு ஸ்கூட்டர். ஸோ 92 வரைக்கும் ஸ்கூட்டரை ஓட்டிட்டா. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த 60 வயசுக்கு முன்னாடியிலேருந்தே தினம் என்ன பண்ணுவாள், ராத்திரி ஒரு காப்பர் வெசலில் தண்ணி வச்சுட்டுருவா சுவாமிக்கிட்ட. அதில் 2 துளசி இலையை போட்டு வச்சுருவாள். இதை தான் காத்தால் எழுந்தவுடனே ஃபஸ்ட்டு குடிப்பாள். குடித்ததுக்கப்புறம் இன்னொரு ஹேபிட் என்னென்னா, ஹனி, முடிஞ்ச அளவுக்கு பியூர் ஹனி சமவ் அது சோர்ஸ் பண்ணி கிடச்சின்னு இருந்தது. எங்கே இருந்தாலும் எப்படியா கிடச்சிரும். நாங்கள் மிடில் ஈஸ்ட்டில் இருக்கும்போதும் அதுக்குன்னு தனியாக ஸ்பெஷலாக கொண்டு வந்துடுவோம். ஸோ நல்ல ஹனி, குவாலிட்டி ஹனி கிடச்சதுனால அப்போ அது காலையில் ஃபஸ்ட்டு வாட்டர், ஒரு ஜக் ஃபுல் ஆஃப் வாட்டர்,
காப்பர் வெசல் இருக்கிறது. அடுத்தது ஹனி. இது ரெண்டையும் சாப்பிட்டுட்டு ஒரு 1 hour ஒன்றும் சாப்பிட மாட்டாள். அதுக்கப்புறம் தான் காஃபி சாப்பிடுவாள். என்னுடைய பர்செப்ஷனில் திஸ் வாஸ் எ வெரி குட். இது ஹனி இஸ் அன் எக்ஸலண்ட் என்ன சொல்கிறது பூஸ்டர் ஆஃப் இம்யூனிட்டி அண்ட் ஸ்ட்ரென்த்து. ஸோ இம்யூனிட்டி நல்லா இருந்தது. அது வந்து ஆல்மோஸ்ட் 90-91 வரைக்கும் நடந்தது. இப்போ ஆஃப் லேட் அது ப்ராக்டிஸ் பண்ணுறதில்லை, முடியறதில்ல. எடுத்துன்னு போய் அதை வச்சு குடித்து அதெல்லாம் பண்ண முடியறதில்ல. பட் இது டிட் ஆல்மோஸ்ட் டில் தி ஏஜ் ஆஃப் 90. ஸ்கூட்டர் ஓட்டுற அந்த ஆக்டிவ் டைம் வரைக்கும் இதெல்லாம் பண்ணியிருந்தா. அதுக்கப்புறம் இன்னொரு குவாலிட்டி என்ன சொல்லலான்னா, ஜென்ரலாக வந்து ஹீ டசன்ட் கீப் இஸ் மைண்ட் ஃப்ரீ ஆஃப் ஹேட்டு, டிஸ்லைக்ஸு, இந்த கம்ப்ளைண்ட் பண்ணுறது அதெல்லாம் வச்சுக்கிறதில்ல. இப்போ ஆஃப் லேட் இஸ் பிகம் லைக் அ சைல்டு and every day looks for my company, and we somehow share a good bonding. But the secret of his longevity, I think, from what I observe, are those things that I have mentioned there. Thank you. We continue to be blessed being in service to him, and what else you can aspire for. மாமா, இன்னைக்கு உங்களோட 100வது பிறந்த நாள். என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் ரொம்ப லக்கின்னு நினைக்கிறேன். இந்த ஃபேமிலியிலே பிறந்து இந்த ஃபேமிலிக்கே நான் வந்துட்டேன். எனக்கு கல்யாணம் ஆகி 35 வருஷம் ஆயிருக்கு. இந்த 35 வருஷத்தில் நான் நிறைய கற்றுட்டுருக்கேன். உங்கள் 2 பேர்கிட்டேருந்து, மாமா மாமிக்கிட்டேருந்து. நான் கல்யாணம் ஆகி வரும்போது எனக்கு சமையலை பற்றி ஒன்றுமே தெரியாது. இங்கே வந்து தான் மாமிக்கிட்ட நான் நிறைய சமையல் எப்படி செய்யணுங்கிறத கற்றுட்டுருக்கேன். மாமா, உங்ககிட்ட எனக்கு நிறைய குணங்கள் பிடிக்கும். நான் நிறைய கற்றுட்டுருக்கேன். அதில் வந்து நான் எல்லாம் சொல்ல முடியுது. எனக்கு பிடிச்ச ஒரு சில குணங்களை பற்றியும் அதனால் எனக்கு என்ன பயனுங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். முதல்ல உங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டி, அதாவது வீட்டுக்கு வரவாளை எப்படி உபசரிக்கணுங்கிறத உங்ககிட்டேருந்து நான் கற்றுட்டுருக்கேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, நம்மளோட பாண்டி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா, அவள் எல்லாம் சீட்டாட வருவாள். அவளுக்கு வருவான்னு ஒரு மெசேஜ் தான் வரும், மாமிக்கிட்டேருந்தோ இல்லை எங்கள் அம்மாக்கிட்டேருந்தோ. உடனே நீங்கள் சரின்னு சொல்லிவிட்டு அவளுக்கு என்ன தேவையோ அதை உடனே பிடிக்காதது அவளுக்கு நீங்கள் செய்யவே மாட்டேன். பிடிச்சதெல்லாம் உடனே நீங்கள் செய்யணும்னு நினைப்பீங்க. நீங்கள் சீட்டாடின்ட்டு ஒரு 4 மணிக்கு பஜ்ஜி வாங்கிறதுக்கு அந்த ஒரு டைமில் உங்களுக்கு தோணும். ஸோ அப்போ எல்லார்கிட்டையும் நீங்கள் சாய்ஸ் கேட்பீங்க, என்ன நீ என்ன சாப்பிட்ற. எல்லோரும் அவா சாய்ஸஸ் சொல்லுவாள். எனக்கு அதில் ரொம்ப ஒரு பிடிச்ச ஒருத்தரோட சாய்ஸ் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. யாருன்னா நம்ம ராஜமாமி. பெரியப்பா, எனக்கு ஒரு வாழைக்காய் பஜ்ஜி வாங்கிட்டு வந்துருங்க. ஐ திங்க் ஷி மஸ்ட் ஹவ் என்ஜாய்ட் ஹேவிங் வாழைக்காய் பஜ்ஜி ப்ராட் பை யூ. இந்த ஒரு குணம் யார் வந்தாலும் முகம் சுளிக்காமல், ஒரு செலவை பார்க்காம நீங்கள் வந்து அவளை திருப்திப்படுத்தணுங்கிற ஒரு குணம் இருக்குது பாருங்க. அதை நான் ரொம்ப அதை எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு குணம். அதை செஞ்சுட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். செய்யணும்னு எனக்கு இன்னும் என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் அது மாதிரி தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். 2வது, உங்களோட ஸ்பிரிச்சுவாலிட்டி. 50 வயசில் ஒருத்தர் சான்ஸ்கிரிட் கற்றுண்டு ஸ்லோகங்கள்லாம் படிக்கணுங்கிறதுக்காக சான்ஸ்கிரிட் கற்றுண்டு அதில் முயற்சி செஞ்சு அதனால் நீங்கள் கிளாஸுகள் ஒரு தைத்தோபனிஷத் கிளாஸோ இல்லை ஒரு கீதா கிளாஸோ அதுக்கெல்லாம் போய் உங்கள் நாலெட்ஜை இம்ப்ரூவ் பண்ணி அந்த நாலெட்ஜை எங்களுக்கும் சொல்லி கொடுத்து
அதனால் நான் வந்து எனக்கும் ஒரு விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்கிறதோ இல்லை ஒரு லலிதா சஹஸ்ரநாமம் படிக்கிறதோ அதில் ஒரு இன்வால்மெண்ட் வந்ததுங்கிறது எல்லாம் உங்களை பார்த்து தான் நான் கற்றுண்டேன். இன்னும் சொல்லப்போனால் குழந்தைகளுக்கெல்லாம் நீங்கள் வந்து கதைகள் படித்து சொல்லுவேன். ராமாயணா, மகாபாரதா அந்த மாதிரி கதைகளை நீங்கள் எனக்கு நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். அம்மா நான் நிறைய கதை படிச்சுட்டேன், எனக்கு வந்து தினம் சொல்கிறதுக்கு எனக்கு எக்ஸாஸ்ட் ஆகிடுது, நான் வந்து நிறைய திருப்பி படிக்க வேண்டியதாக இருக்குன்னு. ஸோ உங்கள் நாலேஜையும் வந்து இந்த குழந்தைகளுக்கு சொல்கிறவங்களுக்கிறதுக்காக இம்ப்ரூவ் பண்ணிட்டேன். அந்த குணங்கள் எல்லாம் ரொம்ப ஒரு ஒரு சிறுபிள்ளைத்தனமாக நான் ரசிச்சிருக்கேன். நான் அப்புறம் சொல்லணும்னா, நீங்கள் தினம் கார்த்தால எழுந்தால் ஒரு கிண்ணத்தில் ஒரு தேன் குடிப்பேன். அப்புறம் வந்து ஒரு காப்பர் சொம்பில் வந்து நீங்கள் வில்வமும் துளசியும் போட்டு அந்த ஜலம் குடிப்பேன். அதெல்லாம் வந்து நான் பார்த்ததுனால அதை நானும் செய்ய ஆரம்பித்தேன், அதை செஞ்சுன்னு தான் இருக்கேன் நான். இது வந்து சுவாமிக்கு வந்து ஒரு நைவேத்தியம் மாதிரி ஆறுது, ப்ளஸ் அது நமக்கும் ஒரு நல்ல ஒரு சத்தான ஒரு உணவாக ஆறுதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் என்ன சொல்லணும்னா, எனக்கு வந்து நீங்கள் ஸ்கூட்டர் கற்றுக் கொடுத்துருக்கேன். எப்படின்னா, இந்த கைனட்டிக் ஹோண்டா வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த கைனட்டிக் ஹோண்டாவை வந்து நான் எத்தனையோ தடவை வந்து கீழே போட்டிருக்கேன், ரிப்பேர் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் இல்லைம்மா நீ கற்றுக்கணும்மா, நீ நல்லா ஓட்டணும்மா அப்படின்னு அந்த லைசன்ஸ் வாங்குகிற வரைக்கும் நீங்கள் எனக்கு அதை முயற்சி பண்ணி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் வந்து ஒரு அப்பா மாதிரி யார் செய்வா சொல்லுங்கள்? அப்பா தான் நீங்கள் எனக்கு. எங்கள் அப்பா, நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா வந்து போயாச்சு. ஸோ நான் இந்த ஆற்றுக்கு வந்தாவிட்டு நான் வந்து உங்களை என்றைக்குமே நான் ஒரு அப்பாவாக தான் பார்த்துருக்கேன். சண்டையும் போட்டிருக்கேன் உங்களோட. ஏன்னா எல்லாம் தான் இருக்கணும். ஒரு அப்பான்னா ஒரு ஒரு பொண்ணுக்கிட்ட சண்டை போட மாட்டோமா உரிமையாக, அந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். நான் இன்னும் ஒரு ஃபன்னி இன்சிடெண்ட் என்னென்னா, நீங்கள் வந்து எனக்கு தெரியும் ஸ்ரீனி வந்து உங்கள் புருவத்தை எப்பயும் தடவின்னு இருப்பான் படுத்துக்குச்சே. எல்லா பேரன்களும், ஆல்மோஸ்ட் எல்லா பேரன்களும் உங்களோட வந்து கட்டிண்டு படுத்துண்டு எல்லாம் பண்ணுவாங்க. அப்போது அவர் ஒரு அந்யோன்யமாக ஈஷிப்பா. எல்லாருக்கும் வந்து ஒரு பக்கத்தில் படுத்துட்டாலே ஒரு 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 தள்ளி போடா அப்படின்னு. இதில் வந்து ஸ்ரீனி வந்து உங்கள் புருவத்தை தொடுவான், தடவிண்டே இருப்பான். அதே மாதிரி யஷ்வந்த் உங்கள் காதை கிள்ளுவான். யஷ்வந்த் வந்து பாட்டி காதையும் கிள்ளுவான், உங்கள் காதையும் கிள்ளுவான். பாட்டி கூட கொஞ்சம் தோடெல்லாம் வந்துட்டு போகிறதுடா பார்த்துக்கடா, உங்கள் அப்பாட்ட சொல்லி வேறு தோடு வாங்கி கொடுறா அப்படிலாம் சொல்லுவாள், தமாஷா இருக்கும். ஆனால் நீங்கள் அதெல்லாம் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். அதுக்கு மாறாக நீங்கள் நசிச்சுன்னு இருப்பேன் அதெல்லாம். அப்புறம் நைட்டில் படுத்துக்கிச்சே நான் கூட கேட்பேன், என்னம்மாம்மா ஒரே பவுடராக இருக்குது உங்கள் ஷர்ட் மேலேன்னு. அதுக்கு நீங்கள் என்ன சொல்வேன் தெரியுமா? இந்த குழந்தையெல்லாம் வந்து படுத்துக்கிறது இல்லைம்மா, அதுகளுக்கெல்லாம் நாத்தம்லாம் பிடிக்காது. ஸோ கொஞ்சம் நன்னா ஃப்ரெஷ்ஷாக நன்னா வாசனையாக இருக்கணும்ல, அதுக்காக இதெல்லாம் ப்ரஷ் கூட பண்ணிட்டு வந்து படுத்துப்பேன். அவ்வளோ ஒரு ஒரு அன்பு குழந்தைகள் மேலே உங்களுக்கு. ஏன்னா அவள் வந்து உங்ககிட்ட தான் அந்த அந்த ஒரு ஒரு எதிர்பார்ப்பும் அந்த அன்போட குழந்தைகளும் வந்து வருவா. அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் அது மாதிரி இருப்பேன். நான் வந்து 2013 இங்கே இந்தியாவுக்கு வரும்படியாச்சு. உங்களை இந்த வீடு கட்டியும் இல்லை உங்களை பார்த்துக்கும்படியா. அதுலேருந்து இது நாள் வரைக்கும் உங்களுக்கு நான் சர்வீஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஒரு ஒரு பாக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஏதாவது குத்தம் குறை இருந்ததுன்னா தயவுசெய்து மன்னிச்சுடுங்க. எங்களை நன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு சர்வீஸ் பண்ணணும், உங்களுக்கு நாங்கள் 2 பேரும் சேவை செய்யணுங்கிறது எங்களுக்கு ஒரு ஆத்மார்த்தமான ஒரு ஆசை. இதை நான் கண்டினியூ பண்ணணும். ப்ளீஸ் bless us all with your kind heart. And once again மாமா, உங்களை நான் எங்கள் அப்பா அம்மாவாக நான் கிடச்சிது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம். Wish you a very happy birthday.
ஹலோ தாத்தா, மெட்ராஸ் தாத்தா, ஹாப்பி பர்த்டே. சுஜா பேசுகிறேன். ஹலோ பாட்டி, 2 பேரும் சௌக்கியமாக இருக்கான்னு நினைக்கிறேன். ஹாப்பி 100th பர்த்டே தாத்தா. வாவ், நான் என்ன சொல்லறது, பிளஸ்ட் இல்லையா? நம்ம ஃபேமிலி, நம்ம குடும்பம் வந்து பிளஸ்ட். இது பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து 100 இயர்ஸ் இது பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். அது நாங்கள் வந்து கொடுத்து வச்சுருக்கோம். எனக்கு வந்து நிறைய மெமரிஸ் இருக்குது. நான் எப்போவுமே மெட்ராஸ் தாத்தா தான் கூப்பிடுவேன். மெட்ராஸ் தாத்தா, மெட்ராஸ் பாட்டி, பெரும்பாவூர் தாத்தா, பெரும்பாவூர் பாட்டி. என்ன மெமரிஸ்? களி சாப்பிட்றதுலேருந்து, அந்த களி வந்து கார்த்தால நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம். பாட்டி பண்ணுவோம் களி. அதில் வந்து அந்த களியில் நடுவில் ஒரு குழி வச்சுண்டு அதில் நெய் விட்டு சாப்பிடுவோம். எனக்கு அது இப்போவும் ஞாபகம் இருக்குது. அந்த களி எனக்கு ரொம்ப டேஸ்டி களி. அப்புறம் பூஜை பண்ணுறது ஞாபகம் இருக்குது. அது வந்து அதுக்கப்புறம் அந்த தேன் பால் கொடுப்பேல, அது நிறைய ஞாபகம் இருக்குது. அந்த மாதிரி நல்ல நல்ல மெமரிஸ். அப்புறம் பெரும்பாவூருக்கு வரைச்ச 2 தாத்தா கூட கோவிலுக்கு போகிற மெமரி நிறைய இருக்குது. அந்த சிட் அவுட்டில் இருந்து நம்ம கதை அடிச்சுட்டு இருப்போம். அந்த மெமரிஸ் இருக்குது. அப்பா, நிறைய அந்த மாதிரி நல்ல நல்ல மெமரிஸ். திருநெல்வேலி மெமரிஸ் அப்பப்போ எனக்கு அப்பப்போ வரும், ஆனால் அவ்வளோவா ஞாபகம் இல்லை. ஆனால் அப்புறம் என்னது, அப்புறம் நான் வந்து என்ன ஹை ஸ்கூல் வரைக்கும் தானே எனக்கு மெட்ராஸ்க்கு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் காலேஜ் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போ குழந்தைகள் ஆயிடுச்சு. அவள் பெருசாகிட்டு வரா. ஆனால் என்ன சொல்லறது, நம்ம வந்து பிளான் பண்ணியிருந்தானா வந்திருக்கலாம் இப்போது. பட் இதாவது பண்ண முடியறதே. இப்படி ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் பாருங்கோ. உங்களோட ஆசீர்வாதம் தாத்தா எங்களுக்கு எல்லாருக்கும் வேணும். பிளெஸ்ஸிங்ஸ் வேணும் இந்த பர்த்டே அன்னைக்கு. ஸோ என்ன சொல்கிறது, பாட்டி வந்து என்ன பண்ணுறா இப்போது தெரியல எனக்கு. பாட்டி, ஹலோ பாட்டி, சௌக்கியமாக இருக்கான்னு நினைக்கிறேன். நீங்கள் 2 பேரும் உடம்ப பார்த்துங்கோ. கூடிய சீக்கிரம் நான் உங்களை வந்து பார்க்குறேன், நமஸ்காரம் பண்ணுறேன். நல்ல வேளை நான் ஃபெப்ரவரியில் வந்தபோது பார்க்க முடிஞ்சுது உங்கள் 2 பேரையும். அப்புறம் இப்போது எண்ட் ஆஃப் தி இயர் வர முடியுமா தெரியாது, பார்ப்போம். வில் சி. ஓகே, சரி, பாய். ஹாப்பி பர்த்டே அகேன் தாத்தா. லவ் யூ. பாய். Happy birthday, Tata. Namaskarams and Asirvadams. Seeking your Asirvadams, your and party's Asirvadams. Hope to see you all soon. Bye. Hello Tata, dear Tata. Happy birthday. It's really amazing that you're celebrating 100-year birthday, and it's a very rare occasion, and I wish you happy birthday, and more birthdays to come. Tata, just there are so many things I remember from my younger days, and everyone knows your habits, your likes, your dislikes, and I hope all my cousins will cover a lot. But for me personally, there are 2 things for me that I can remember. Number 1 was you asked me to come with you to Puttaparthi. So that was my first trip to Puttaparthi to see Baba. And at that time I was still very doubtful about Sai Baba in my mind, and I was trying to explore a lot of things and trying to find out a lot of things. But you asked me to come with you to Puttaparthi, and that was very, very personal for me. And sitting in the darshan, I was completely fixated on Bhagavan, and when he was nearing
where we were sitting, and you tried to pester me by asking to ask Baba for an interview. That was quite funny. I couldn't open my mouth, and I didn't ask for interview because I was completely fixated on the darshan. So that was my first first experience, and it completely changed my life since that darshan. And the second thing that I remember is your trip to Perumbavoor. During my younger days, where Perumbavoor Tata used to come to our house either in the morning or evening, and then we used to go for long walks with Perumbavoor Tata, and he used to take us through paddy fields, and he used to know everyone in Perumbavoor locality, and wherever we went, he introduced you to the locals, and we used to go for long walks. And I remember every single walk that we used to do, and going to Kaladi River, Periyar River, and taking a dip there. It was so these things are very personal to me, and I will never forget. Tata, I hope me, Sita, Shlok, all of us will travel to India soon when this is all over, and see you once again, and take your blessings, and from bottom of my heart, from me and on behalf of Sita and Shlok, we wish you a very happy birthday again, and wishing you a lot more birthdays to celebrate in the years to come. Take care of your health, and we'll see you soon. Sairam. Sairam Tata, wish you a very happy 100th birthday. Sita Pesrain, Australia Lender. Tata, 2006 Kalyanam Krenju, unga family la vandathlenda, I haven't had much close interactions with you, apart from the every yearly or 2 yearly visit that we have to India, and we meet you then. So I don't have much memories to share about you, but there is one very strong memory that I do have, and that is 2005 la neenga modalla பொன் பார்க்கலாம்னு சொல்லி பாலக்காடுக்கு வந்தேன் என் ஆத்துக்கு. And பொன் பார்க்க வர்றது சொல்கிறது, obviously it's a very strong memory for any girl in her life, and obviously this is a very strong memory for me. And யூஸ்வலாகவே பொன் பார்க்க வரா சொன்னா, ஃப்யூச்சர் மாமியார் மாமனார் வரா சொல்கிறது இஸ் ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆன் இட்ஸ் ஓன், அண்ட் அதுக்கு மேலே மாமியார் மாமனார் வரா சொல்கிறது அது இன்னும் ஸ்ட்ரெஸ்ஃபுல், டு பி ஆனஸ்ட். But the one strong memory I have is நீங்கள் நின்று கேட்டு அம்மா கொஞ்சம் தூத்தம் கொடு, and பாலக்காடுலேயே பிறந்து வளர்ந்த எனக்கு தூத்தம் தான், I have no idea what you meant, and I was actually பெத்த முடிச்சுட்டு இருந்தேன், இவர் என்ன கேட்குறார் தூத்தம்னு சொல்லி. and அப்போ தான் என்னோட பாட்டி இருந்தா பக்கத்தில், and she said தூத்தம் தான் சென்னையில் எல்லாரும் தண்ணிக்கு தூத்தம் சொல்லுவா. So that is one very strong memory that I have even now, and that was also my very first introduction to the word Thootham. Adallama Tata, every year when we come to visit you, or as and when we come to visit you, and you've been very happy to receive us, very joyful, and not even once have you asked konjam kuda frequent ah varaprada illai vanda kuda, when we spend those 4 to 5 hours or maximum 6 hours, you never ask konja naal kuda tangittu polame, why don't you stay and spend some time with us, or why don't you call us more often. You've never asked any such questions, and that's being very kind, and that is a character on its own which not many of us have, the character of finding complaints, character of finding faults, and that is a character that I hope to have in me someday. I'm not there yet, but I do hope to have in me someday. Adallama Tata,
have heard a lot of memories. I have heard a lot of stories actually from Srini about you, about his childhood days. And now Shlok is listening to all of them. So thank you for all those beautiful memories which we will cherish, and many more memories to come. Happy birthday again. ஹலோ தாத்தா, எப்படி இருக்க? ஹாப்பி பர்த்டே டு யூ. நான் வந்து மேக்ஸில் செட்டம் போட்ட மாதிரி நீயும் செட்டம் போட்ட. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நேரில் வந்து எங்களால் ஆசீர்வாதம் வாங்கிக்க முடியல. பட் கூடிய சீக்கிரம் எப்போ ஃப்ளைட்ஸ்லாம் ஓப்பன் பண்ணுறதோ அப்போ டெஃபினட்டாக வந்து ஆசீர்வாதம் வாங்கிப்பேன். என்னோட சைல்ட்ஹுட் ரிமெம்பரன்சஸ்னா, நான் 10th அப்புறம் +1 +2 படிக்கும்போது மெட்ராஸில் இருந்த அந்த ஸ்கூலிங் டேஸ், அந்த சுந்தரம் பஜன் கூட்டு போகிறது, அப்புறம் நீ அந்த அயல் மண்டபம் போயிட்டு வந்து அந்த வரும்போது வெங்கட்ரமணா போலீஸ் ஸ்டாலில் பச்சனை தான் வாங்கிட்டு வருவேன். அதெல்லாம் ரொம்ப நான் என்ஜாய் பண்ணிருக்கேன் தாத்தா. மெட்ராஸில் வந்து உன்னை பார்க்குறேன் தாத்தா. காயத்ரியும் வார்த்தையும் தனியாக வீடியோஸ் அனுப்பா. அகெயின் ஹாப்பி பர்த்டே டு யூ. நமஸ்காரங்கள். ஹலோ தாத்தா, நான் காயத்ரி பேசுகிறேன். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே தாத்தா. நான் வந்து மெட்ராஸுக்கு வரும்போது நிச்சயமாக உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். என்னோட மெமரிஸ் என்னென்னா, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது ஒரு தடவை சமோசா கேட்டேன், நீங்கள் உடனே போய் வாங்கி கொடுத்தேன் எனக்கு. அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் மெட்ராஸ்க்கு வரும்போது நிச்சயமாக உங்களுக்கு வந்து பார்க்குறேன் தாத்தா. பாய் தாத்தா. ஹலோ தாத்தா, ராம்ஜி பேசுகிறேன். ஹாப்பி பர்த்டே. உங்க கூட பீச்சுக்கெலாம் போனது அதெல்லாம் நிறைய ஞாபகம் வருது. நிறைய மெமரிஸ் உன்னோட இருந்ததெல்லாம் இருக்குது. உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு எப்பவுமே வேணும். சௌக்கியமாக சந்தோஷமாக இருங்கோ. ஹலோ தாத்தா, ஹாப்பி 100th ஸ்டார் பர்த்டே. நமஸ்காரங்கள் உங்களுக்கு. தாத்தான்னு சொன்னால் ஃபஸ்ட்டு எனக்கு வந்து தோன்றது வந்து நீங்கள் சின்ன வயசில் சொல்கிற ஸ்டோரிஸ்லாம், எங்களுக்கு ராமாயணம் மகாபாரதம் அந்த ஸ்டோரிஸ்லாம் சொல்லுவேன். அப்புறம் திருவண்ணாமலை திருச்சிலாம் வரும்போது நிறைய டிஸ்கஸ் பண்ணுவேன், வேதாஸ் பற்றி உபனிஷத்ஸ் பற்றிலாம். அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் நீங்கள் ஈச் அண்ட் எவ்ரி விஷயம் நல்லா என்ஜாய் பண்ணுவேன். எப்பொழுதுமே மைண்டையும் உடனே ஆக்டிவாக வச்சுக்கணுங்கிறது வந்து உங்கள்கிட்ட நாங்களாம் கற்றுக்கணும் தாத்தா. அகெயின் ஹாப்பி பர்த்டே டு யூ. கேஷவ், தாத்தாக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லுமா. கேஷவ் இங்கே பார். கேஷவ் ஹாப்பி பர்த்டே சொல்லு. சரி. ஹலோ தாத்தா, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. எங்களுடைய நமஸ்காரங்கள் டு யூ. பாய். பாய் தாத்தா. ஹாப்பி 100th பர்த்டே தாத்தா. உங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் எங்கள் எல்லாருக்கும் வேணும். தாத்தாவை பற்றி சொல்லணுன்னா நிறைய விஷயம் இருக்குது. தாத்தான்னு நினச்சாலே வந்து ஃபஸ்ட்டு நினைப்புக்கு வருது தாத்தா சொல்கிற குட்டி குட்டி கதைகள் எங்களுக்கெல்லாம். ஸோ குட்டி குட்டி கதைகள். அதுக்கப்புறம் தாத்தா வந்து எவ்ரி டைம் திருவண்ணாமலை வரதே வந்து எங்களுக்கெல்லாம் குட்டி குட்டி ஜாங்கிரி பாக்கியாவில் வாங்கிட்டு வருவா. ஸோ அதுக்காகவே நான் வெயிட் பண்ணிட்டுருப்பேன். அப்புறம் தாத்தாவோட இன்ட்ரெஸ்ட் ஆஃப்டர் 50 சான்ஸ்கிரிட் படித்து எவ்வளவோ புக்ஸ்லாம் படித்தது, தாத்தாவோட கேசட் கலெக்ஷன், அப்புறம் தாத்தா வந்து நைட்டு ஏசி ரூமில் படுத்துட்டு இருக்கிறதே வந்து உபன்யாசம் கேட்குறது, இதெல்லாம் வந்து மறக்க முடியாத மெமரிஸ் எனக்கு. அப்புறம் தாத்தா பூஜை ரூமில் வந்து க்ளீன் பண்ணி அந்த பூ வைக்கிறது, அப்புறம் பூ அழகாக கோக்கிறது, அப்புறம் திருவண்ணாமலையில் நம்ம ஸ்பெண்ட் பண்ண டைம், அதெல்லாம் எனக்கு ஸ்டில் என்னால் எவர் க்ரீனாக இருக்குது தாத்தா. ஓகே தாத்தா, ரொம்ப டைம் எடுக்க இது பண்ணல. ஸோ ஹாப்பி பர்த்டே அகெயின். பாய். Hi Tata. Hi Tata. Happy 100th birthday. Happy birthday. Many more happy returns of the day. So இந்த தடவை வந்திருப்போம். இந்த லாக்டவுன் எல்லாம் இல்லைன்னா we would have been there. We had a great time. Remembering all old days of us together, where you take us out, Sundaramலாம் போவோம்னா, all those memories. So yes, so what else is it? Happy birthday again, and see you soon. Wish you many more years of health and happiness. Hello Tata, many more happy returns of the day. This is Sitarama Sarma speaking to you. இந்த 100வது பர்த்டே பார்க்கறதுக்கு நாங்களாம் கொடுத்து வச்சுருக்கணும். எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் எப்போவுமே இந்த பிஸ்ஸாலாம் வாங்கின்னு வச்சு நீயும் அதே பார்த்துட்டு ஒரு பீஸ் கேட்பேன், எனக்கு தெரியும். ஸோ இன்றைக்கும் அம்மா இல்லை அப்பாட்ட அப்படியே ஒரு பிஸ்ஸா பீஸ் ஒன்று கேட்டு அப்படியே வாங்கி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணேன். அப்புறம் அம்மா இல்லை பாட்டி யாராவது ஒருத்தர் உன் காது கிள்ளுடு ஏன் சார்பாவை. Hi Big Tata, hi Big Tati, this is Nandu. I just wanted to wish you, Big Tata, a happy 100th birthday. And I remember you and Tata used to help me draw trains when I was a kid.
and I fondly remember that. Fondly remember those memories. I wish you again a happy 100th birthday. I wish you and Tati good health, and I seek your blessings because I'm almost done with university. I'm finishing up a project, but hopefully sometime soon I will come down to India. I'll come down to Chennai and I'll see you guys. You can see how big I've grown, and happy birthday again. Love you. Hello Tata, Janani here. Happy 100th birthday. I'm counting on 100 blessings from you. Hope you and Big Tati are doing well. I hope you have an amazing 100th birthday celebration. Hi Big Tata. I wish you a very happy birthday in completing a century. Namaskaram. I seek your blessings. See you soon. Hello Tata, Aati பேசுகிறேன். Many more happy returns of the day. எப்போ ஃப்ளைட் ஸ்டார்ட் பண்ணுறோ அப்போ வந்து நான் உங்களோட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். నాకు 10th இருக்க ஸ்பெஷல் கிளாஸஸ் வந்துருக்கு. Once again happy birthday wishes to you Tata. நீ தாத்தாக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லுமா. ஹாப்பி பர்த்டே சொல்லு. ஹாப்பி பர்த்டே ஓகே ஆமாம் ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டேன் தாத்தா. பாய். Happy 100th birthday, Big Tata.